இங்க நம்ம ஹீரோயினா பொண்ணு பார்க்க போறோம். ஹீரோயின் பயங்கரமான ரஜினி ஃபேன். எப்ப ரஜினி படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாத்துருவா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்புறம் தான் தெரியுது பொண்ணு பார்க்க வீடு மாறி போயிருக்காங்கட்டு. இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளயும் நல்லா செட் ஆனதுனால அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. பட் கல்யாணம் ஆன 2 நாள்ல ஜாப் ஆஃபர் வந்ததுனால பெங்களூர் கிளம்பி போயிடறான் ஹீரோ. அங்க போனாதான் தெரியுது அந்த கம்பெனி பேச்சுலர்ஸ் மட்டும் வேலை பார்க்குற கம்பெனி, ஃபேமிலி மேனுக்குலாம் வேலை கிடையாதுன்னு. ஹீரோ மேரேஜுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஜாப் இது. அதனால கம்பெனிலையும் போலீஸ் கிட்டையும் இவன் கல்யாண விஷயத்தை மறைச்சிடறான். அதுக்கப்புறம் 2 பேரோட கல்யாணம் வரைக்கும் வீடியோ காலையே தான் போயிட்டு இருக்கும். இப்ப ஹீரோவோட கம்பெனிலையும் 6 மாசத்துக்குள்ள ஒரு ஆப்பை உருவாக்கணுமா. அதை யார் பெஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் அதுக்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் நானும் உங்க கூடவே வந்து தங்கிடுவா, எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம அவங்க கம்பெனி பேச்சுலர்ஸ்க்கான கம்பெனின்னு சொல்லிட ஹீரோயினும் அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஊர்லயே இருக்கா. இதுக்கிடையில ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவளை மீட் பண்ணி பேசுறான். அவன் பேசுறதுலே தெரியுது அவன் அவளை ஒன் சைடா லவ் பண்றான்ட்டு. ஹீரோவோட கொலிக் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். எப்பவுமே இங்க அவங்களோட ஞாபகத்திலேயே சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், இல்லனா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் சொல்ல அதை காதுல வாங்கின ஹீரோவும் அதை அவனோட ரிலேஷன்ஷிப்புக்கான அட்வைஸா எடுத்துக்கிட்டு எப்பவுமே ஹீரோயின் கிட்ட அவ இல்லாம இங்க ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் அவளை ரொம்பவே மிஸ் பண்ற மாதிரியும் காமிச்சுக்க. இதனால ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த சமயத்துல ஹீரோவோட பர்த்டே வரதால அவன் ரூம்மேட்ஸ் கொலீக்ஸ் கூட சேர்ந்து செமையா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்ட்டு ஹீரோயினும் சொல்லாம கொள்ளாம இங்க கிளம்பி வந்து பார்த்து செமையா ஷாக் ஆகுறா. என்னடா போன்ல வேற மாதிரி சொன்னா இங்க வந்து பார்த்தா இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கானேட்டு அவளை பார்த்து ஹீரோவும் இப்ப ஷாக் ஆகுறான். இருந்தாலும் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவளோட கசின்ற மாதிரி இன்ட்ரோ ஆயிக்கிறா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப அவன் கிளம்பி போகும்போது கூட ஹீரோ கிட்ட சரியா பேசாம தான் போறா. அவனும் சில வீடியோஸ் எல்லாம் அனுப்பி சமாதானம் பண்ண பாக்குறான். ஆனா அவ அதெல்லாம் பார்க்க கூட இல்ல. ஒரு நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளுக்கு ஒரு சாரியை கிஃப்ட் பண்ணி அவளோட கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினை அங்க வேலை செய்ய கூப்பிடுறான். அப்படி அவன் கொடுத்த சாரியா ஹீரோயின் அடுத்த நாள் கட்டிட்டு இருக்கிறத அங்க கெஸ்டா வந்த ஹீரோவோட அத்தை பார்த்துட்டு ஏது உனக்கு இந்த சாரின்னு கேட்க என் ஃப்ரெண்ட் தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்றா. ஏன்னா அவ மனசுல எந்த தப்பான எண்ணமும் இருந்திருக்காது. ஆனா அந்த அத்தை இங்க வரும்போது ஒரு கடையில இந்த சாரியை எடுக்க பார்க்க அதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து எடுத்திருப்பான். அவங்களும் அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க. அந்த கான்ல இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசிட இதுல காண்டான ஹீரோயினும் கோவத்துல அவங்களை திட்டிட பிரச்சனை ஆயிடுது. அப்ப ஹீரோவும் அவளுக்கு கால் பண்ணி எடுத்ததுமே யார் அந்த பையன்னு கேட்டுட. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு அந்த கோவத்துக்கு வீட்டை விட்டு வெளியில போயிடுறா. அங்க ஹீரோவும் இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆப்பை ரெடி பண்றதுக்கு பிஸியா இருக்கான். ஹீரோயின் ஒரு நாள் ஹீரோ முன்னாடி அனுப்புன வீடியோ பாக்குறா. அதுல நிஜமாவே ஹீரோ அவளை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு கொஞ்சம் காதல் வசனத்தோட உருக்காம பேசிருப்பான். அதை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு மாறின ஹீரோயினும் உன்னை பாக்குறதுக்காக பெங்களூர் வரட்டுமான்னு ஒரு மெசேஜ் போட அதை ஹீரோவோட கொலிக்கு பார்த்துட்டு ஹீரோக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ மதியம் மெசேஜ் பண்ணி அவளை வர சொல்லிடுறான். ஹீரோவோட பிரசன்டேஷன் டே அன்னைக்கு ஹீரோயின் நான் கேண்டீன்ல தான் இருக்கேன்னு சொல்ல அவனும் எதுக்கு நீங்க வந்து திட்டி விட்டுறான். இதை பார்த்த பாஸுக்கு ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிய வந்து நீ இந்த பிரசன்டேஷனை முடிச்சுட்டு வேலையை விட்டு நின்னுன்னு சொல்லிடுறாரு. இவனும் கோவத்துல கிளம்பிடுறான். ஹீரோயினும் கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறா. ஹீரோ கண்டுபிடிச்ச ஆப் என்னன்னா ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது லாங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப். இது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கும். இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன ஹீரோவும் ஹீரோயினை தேடி எங்க பார்த்தாலும் அலையறான். அப்ப அங்க சூப்பர் ஸ்டாரோட மூவிக்கான போஸ்டர் ஒட்டிக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த தியேட்டருக்குள்ள போறான். அங்கதான் ஹீரோயின் செம்மையா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள அவ்வளவு சந்தோஷமா இதுக்கு முன்னாடி ஹீரோ பாத்துக்கவே மாட்டான். இப்ப அவனும் ஹீரோயினோட முன்னாடி போய் நிக்க அவளும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே ஹாப்பி எண்டிங்கோட மூவி முடியுது.